கோவையில் மட்டும் 10 இடங்களில் 4 வேண்டும், மொத்தமா 50+ இடங்களை தாங்க அதிமுகவிற்கு செக் வைத்த பாஜக. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க. அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதிமுக கூட்டணியில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதாவது பாஜக 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெற திட்டமிட்டுள்ளது. அரசியல் வட்டாரங்களில் இது குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் தற்போது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் மட்டும் 10 தொகுதிகளில் 4 தொகுதிகளை கேட்க பாஜக முடிவு செய்துள்ளதாம். குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய தொகுதிகளில் பாஜக 4 தொகுதிகளை கோரியுள்ளதாக தெரிகிறது. இதில் தொண்டாமுத்தூர் தொகுதியை கட்டாயம் பெற வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது என கூறப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 20 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக வெறும் 4 இடங்களிலேயே வெற்றி பெற்றது. இத்தகைய சூழலில் தற்போது 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்பது அரசியல் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாஜக இப்போதே அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. வரவிருக்கும் தேர்தலில் அதிக இடங்களை பெறுவதற்கான பாஜகவின் இந்த முனைப்பு இரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவில் என்ன மாற்றங்கள் ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் இதுவரை இந்த விவகாரம் குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. எனினும் அரசியல் வட்டாரங்களில் இந்த கூட்டணி தொடர்பான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த முடிவுக்கு வரும் என்பது இன்னும் தெரியவில்லை. அதிமுகவிடம் பாஜக எத்தனை தொகுதிகளை கேட்கும், எத்தனை தொகுதிகள் இறுதியாக கிடைக்கும் என்பது தேர்தல் நெருங்கும் போதுதான் தெரியவரும். அரசியல் கட்சிகளின் வியூகங்கள் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தேர்தலின் முடிவுகளை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளாக அமையும். தொகுதி பங்கீட்டில் இரு கட்சிகளும் விரைவில் ஒருமித்த கருத்துக்கு வருமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. பாஜகவின் இந்த முயற்சி அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ அமையும் என்பது தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்கும். பாஜக இவ்வளவு தொகுதிகளை கேட்பது அதிமுகவின் அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு சவாலாக அமையுமா அல்லது இரு கட்சிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு வெற்றியை தருமா என்பதை அரசியல் வல்லுநர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். அதிமுக தனித்து போட்டியிட வேண்டும் என்று சிலர் வலியுறுத்தி வரும் நிலையில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கவே விரும்புகிறது. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியின் தலைவர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. சமீபத்தில் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அது கூட்டணி அமைச்சரவை தான் என்பது எனது புரிதல். 2026இல் கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டார். எம்ஜிஆர், ஜெயலலிதா இல்லாத சூழலில் கூட்டணி ஆட்சியே சரியாக இருக்கும் என்றும் தினகரன் தெரிவித்தார். இந்த கருத்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. தினகரனின் இந்த கூறுகைக்கு பதிலளித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா சென்னைக்கு வந்த போதே இதை பற்றி தெளிவாக சொல்லிவிட்டார். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது. அதோடு இதற்கு நாங்கள் தான் தலைமை தாங்குவோம் என்பதும் உறுதியாகிவிட்டது என்றார். அமித்ஷாவே எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்துவிட்டார். எங்கள் கூட்டணி அதிமுக தலைமையில் அமையும். நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்றும் அவர் கூறினார். மேலும் முதலமைச்சர் வேட்பாளர் விவகாரத்தில் இறுதி முடிவு டெல்லி எடுக்கும் முடிவுதான். அமித்ஷா சொன்னதை மீறி யார் என்ன பேசினாலும் அது சரி கிடையாது என்பதுதான் என் கருத்து என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா சில வாரங்களுக்கு முன்பு அளித்த பேட்டியில், தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் இந்த கூட்டணி அமைகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பிரதமர் மோடி தலைமையிலும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் சந்திப்போம் என்று உறுதிப்படுத்தினார். அதிமுக ஆட்சியில் பாஜக பங்கு பெறுவீர்களா என்ற கேள்விக்கு ஆம் என்று அவர் பதிலளித்தார். பாஜக ஆட்சியில் பங்கு பெற வேண்டுமானால் அதிமுக தனி பெரும்பான்மை பெறக்கூடாது. இதற்காகவே பாஜக கூடுதல் இடங்களில் போட்டியிட 50+ இடங்களை கேட்டிருக்கிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.